எம்ஜிஆருக்கு ஒரு பழக்கம், எந்த தலைவர்களை சந்திச்சு பேசினாலே போதும் உடனே தன் வீட்டுக்கு விருந்து சாப்பிட கூப்பிட்டுருவாரு. ஆனா ஒரே ஒரு மனுஷன் மட்டும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் வீட்டுக்கு கடைசி வரையும் வரவே இல்ல. ஒரு முறை சிவாஜி மற்றும் பல பிரபலங்கள் கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில அந்த ஒரு மனுஷனும் கீழே சேர்ல பாத்தீங்கன்னா மக்களா உட்கார்ந்திருக்காரு. இதை பார்த்த எம்ஜிஆர் டக்குன்னு எழுந்திருச்சு போய், நானும் எத்தனை நாள் தான் உங்களை சாப்பிட கூப்பிட்டு இருக்கேன், விருந்து சாப்பிட தானே கூப்பிடுறேன், வர்றதுனால ஒண்ணுமாயிருதே அப்படின்னு டைரக்டாவே அந்த மனுஷன் போய் கேட்டாரு. பதிலுக்கு அந்த மனுஷன் புன்னகை சிரிப்போட என்ன சொன்னார் தெரியுமா? எம்ஜிஆர் அவர்களே, உங்க வீட்டு சாப்பாட பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அறுசுவை உணவோட தடபுடலா இருக்கும் அப்படின்னு. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரையும் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம சுவையான சாப்பாட வாழ்க்கையில ஒரு தடவை சாப்பிட மாட்டோமா அப்படின்னு பல மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது என்னால மட்டும் இந்த விருந்தை எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? என்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த நிலைமை மாறுதோ அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மனுஷன். கடைசி வரையும் தமிழ்நாட்டுல அவர் சொன்ன நிலைமை மாறவும் இல்ல. அந்த மனுஷரும் தன் வாழ்நாள்ல சுவையான சாப்பாடு அப்படிங்கறத சாப்பிடாமலே இறந்து போயிட்டாரு. அந்த மனுஷன் அது யார் தெரியுமா? அப்படி ஒரு ஆட்சி இனிமே வருமா அப்படின்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்கிற அன்றைய முதலமைச்சர் காமராஜர்.